ஓம் சாய்ராம். 1944ஆம் ஆண்டு சாயி கலா மண்டபம் என்ற ஒரு பெரிய அரங்கம் மேடையோடு சேர்ந்து அந்த காளிமனையில் கட்டப்பட்டது. 1944ஆம் ஆண்டு முதல் 1950ஆம் ஆண்டு வரை அவ்வப்பொழுது சாயிபாபாவின் மூவர்ண படங்களை கொண்டு கேலண்டர்கள் வெளியிடப்பட்டது. இந்த கேலண்டர்களின் விலை வெறும் 5 அணாக்களாக நிர்ணயிக்கப்பட்டது. 1944ஆம் ஆண்டு விஜயதசமி அன்று ஒரு நூலகமும் திறக்கப்பட்டது. இந்த நூலகத்திற்கு திரு ராதாகிருஷ்ண சுவாமிஜியே பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். ராதாகிருஷ்ண சுவாமிஜி அவர்கள் தன்னுடைய அயராத உழைப்பால் பல நல்ல நூல்களை இந்த நூலகத்தில் சேர்த்தார். இதுவே இந்த நூலகத்திற்கு ஒரு சிறந்த அடித்தளமாக அமைந்தது. அப்பொழுது நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நாடு முழுவதும் இந்தியாவின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் சென்று சாயி பிரச்சாரம் செய்தார். இதனால் அகில இந்திய சாயி சமாஜத்தின் கீழ் 75 உப சமாஜங்கள் செயல்பட்டது. நரசிம்ம சுவாமிஜியின் அயராத உழைப்பினாலும் இந்த தொடர்ந்த சாயி பிரச்சார பயணத்தினாலும் பல ஆயிரக்கணக்கானோர் சாயி சமாஜத்தின் உறுப்பினர்களாக சேர்ந்தனர். 15 இடங்களில் சாயிபாபாவிற்கென்று கோயில்கள் எழுப்பப்பட்டது. பல கோயில்களும் கட்டப்பட்டு கொண்டிருந்தன. ஓம் சா